side view. So நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா டேல் கொடுத்தா கையோட வந்துட்டீங்க. ரைட் சைடு இந்த சைடு ஒரு முதுகெலும்பாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றார் ரஜீவன். அவரை சொல்லுங்க சார், உங்களுடைய லௌகிக வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? லவ்வெல்லாம் இல்லை ப்ரோ. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சரி வருதா? நீ பண்றானே போடுறா பிரேக். நம்ம இப்ப கலைஞ ஓட்ட வந்து போறது முக்கியம் இல்லை, இந்த பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கலாம். பிடிச்ச சம்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். கடுப்பேத்துறார் மயிலாட். அப்படி அது முட்டைக்குள்ள இருக்கிறது வந்து கரு ஒரு உயிர் தானே. அது வந்து அந்த கோழியோட சூட்டான முன்னுக்கு போறது பொம்பளை ஆம்பளையான்னு பாப்பான். நான் சொல்றேன்டா, அது ஆம்பளடா. ஏன் சொல்லுவாங்க, காலம் பாரு கவட்டை இப்படி விரிச்சிட்டு வர்றான், செருப்பு போட்டு ஓடுறான். இப்படி எல்லாம் கேர்ள்ஸ் வீட்டு கால நோட்டி நோட்டி ஓடுவாங்களாடா, பேச தொட்டு இதெல்லாம் தொட்டு. இது வந்து ஆண் வரோம் மாத்திரா ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரைட் சைட் வியூ. ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த கழனி ஓட்ட வேர்ல்டு தான். ஸோ ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவனா நீ இவ்வளவு பெருசா இருக்கிறா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்த பிஜிர பேர் நல்லா இருக்கக்கூடாது. இவரை காணலாம் மறைஞ்சிருக்கலாம். திடீர்னு சொல்லி எனக்கு வேற எங்கேயோ ஞாபகம். எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க? தப்பு தப்பா சொல்லி பேட் சோவா எப்படியே செய்யும் உண்மைகள். இப்போ பாப்போம், எனக்கு மீன் குஞ்சுகளே உண்டு வெரி டேஞ்சர். அட இந்த மீனே குஞ்சு மாதிரி இதுக்கு ஒரு குஞ்சு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. உள்ள ஒரு விசித்திரம் ஒன்று இருக்கு, கலர் அடிச்சு வச்சுக்கிறான மீன்களுக்கு. வாங்க வடிவேலு சாலோட ஒரு படத்துல கொட்டு வாங்கி மண்டை வீண்டும் அந்த ரகம் தான் இது. இல்ல போர்டு என்னன்னு பாக்குறது தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. கேமராக்கு தெரியாதா? அது சொல்லிடாது. ஆனா ஸ்டாஃபிஷா காரணம் ஸ்டார் தானே, இரவுல தான் தெரியும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கேட்ஃபிஷ், மார்பிள் கேட்ஃபிஷ். அடே இவனும் இப்படிதான்டா பேர் வைக்கிறது. பூனை மாதிரி மீசை இருக்கு. ஓகே கேட்ஃபிஷ் தாங்க. அந்த இது முதலேண்டு வச்சிருப்பானுங்க. சொன்னதானே, நான் சொன்னதானே முதல மாதிரி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் பாரு. இது யாருக்குடா பிறந்திருக்கு? முதலைக்கு மீனுக்கு பிறந்திருக்கு. உங்களுடைய சிந்தனை அபரிமிதமானது. நீங்க சயின்டிஸ்ட் ஒரு ஆள்கிட்ட கேட்டு தான் நீங்க இந்த ரவுட்டை ஃபீஸ் பண்ணுங்க. படம் இருக்கு, எல்லாரும் கடிச்சு கடிச்சிடும். பாரு வாய பாரு, இதோ பல்லிலன்னு சொன்னேன். இதுக்கு கையை கொடுத்தா அவ்வளவுதான். 1.5 வருஷத்துக்கு முதல்
இவ்வளோலாம் இல்லை. ஒரு 100 ரூபா கொடுத்து போகிற அளவு தான் இந்த டிஸ்டன்ஸே இருந்துச்சு. இப்போ என்னென்னா அந்த ஓட்டை பார்க்கணுன்ற கொண்டு வந்து அந்த டைமில் அது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. இப்போ அதை கொண்டு வந்து அதிர ஆட்கள் தான் இப்போ கூடவா இருக்குது. இல்லை நான் சொன்னேன் எல்லாத்தையும் கலர் அடித்து ஒவ்வொரு கூட்டுக்குள்ளே விட்டுட்டு கடைசியாக பாரு எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ் தான். இந்த போனை கொஞ்சம் சார்ஜ் போட்டுதாங்க. அது மீன் நித்திர கொள்றதை பார்த்துருக்கியாடா? இல்ல நானும் பார்த்தது. கண்ணை மூடி நித்திர கொள்ளுமா? இல்ல, மீன் கண்ணை மூடி நித்திர கொள்ளாது. மீனுக்கும் பாம்புக்கும் இணைகள் இல்லை, அதனால அதுக்கு கண்ணை மூடவே மூடாது. கண்ணை மூடவே மூடாது. மீன் அதுக்கு நித்திர கொண்டாலும் எங்களுக்கு தெரியாது. உன்ட இமையெல்லாம் எடுத்து விட்டோம்னா உன்னால கண்ணை மூடிடலாம். நீ தூங்கலாம், ஆனா உன்ட கண் மூடக்கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் இப்ப இமையை எடுத்துட்டேன்டா கண் மூடலாம். கண் மூடலாதா? நித்திர கொள்ளலாம், ஆனா அது கண் திறந்து பட்டி பார்க்கணும். இதை பட்டிட்டு கண்ணிமைன்னு சொல்றது அதுதான். கண்ணரை பாம்பு மாதிரி சும்மா. முதிர்ந்த எலக்ட்ரிக் கீழ் 10,000 வோல்ட் அளவு மின்சாரத்தை பிறப்பிக்கும். வீட்டுக்கு நம்ம இதை வளர்த்தோம்னா கரண்ட் எடுக்கிறது. நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம், இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறீங்க. ஒரு முழு வளர்ச்சியில் குதிரையை கொள்வதற்கு போதுமானது அந்த 10,000 வோல்ட். இந்த சைடு அவ்வளவுதான். ஒரு இடம் பார்த்துட்டேன். சவுத் ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் டனல் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வாட்டர் டனல் வந்திருக்கு, பட் சவுத் ஏசியாவிலே ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் வாட்டர் டனல் இதுதான். அப்படியே 2013 இருந்து இருக்காடா? அப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இது அதுக்கு மூவ் ஆகுதா? ஓப்பன் பண்ணிட்டானுங்கடா, அதுக்கு காசு இல்ல. இல்ல நாங்க காசு கட்டாமலாம் இருக்கு. அவசியம் அதுக்கும் போயிட்டு போங்கடான்னு சொல்றதுக்கு எப்படி இந்த வளர்ச்சி வச்சிருக்காங்க பாத்தியா? இப்ப இது விளையாடித்தான் நான் போகணுமா? அப்படியா? நான் இதுல போயிட்டு வீட்டு அடிப்பேன். இல்லாட்டி கேளால நான் ஒரு ஹை ஜம்ப் பிளேயர். இல்லடா, நீ ஹை ஜம்ப் பிளேயர், நீயே பாயல. அப்ப நான் பாய்ச்ச மாதிரி எடுத்துக்கொள்றேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. வந்திருக்காங்க. வேலை மூஞ்சில படாம நீ அடி பாப்பா மூஞ்சில படுதா இல்ல? என்னென்ன இது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். சத்துட்டான். அடிச்சா? ஆமா, அதான் சத்தம். நைஸ். தேங்க்யூ. ஆமிக்கு சேர்ந்துருவி. இதுக்கு தான் இந்த இதில் வச்சிருக்காங்க. ரூமில் வந்து பார்த்துட்டு போகிறது. அது அடிக்கடி தர மாட்டாங்க, படாட்டி அங்கேயே வச்சிருப்பாங்க. அப்படியா? முதல்ல ஏனோ தான் அடித்தேன், கன்ஃபிடன்ஸ் அடிக்கிறேன் படாது. அப்படி சொல்லாத கழுதா. ஐயோ, ஆமியில சேரலான்னு விட்டேன். அஜினோ எது சொல்றான் அந்த பார்த்து படைக்க சொல்லல. என்னடா சுட தெரிஞ்சு உனக்கு அது? நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. கண்ணே நான் இப்போ யூஸ் பண்ணலாம். ரொம்ப பொறுமையா இருக்கு. 30 எங்க போனாலும் இப்படிதான் இதுக்கே லேமினேட் பண்ணிடுவானோ அதை. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? எப்படா சும்மா நிக்கவா? ஏதாச்சும் பண்ணு. ஏதாச்சும் பண்ணா சரி, இப்ப போய் நீங்க போட்டோ எடுக்கிறேன். அட பாவி, அப்ப என்னடா பண்ண எவ்வளவு நேரம்? அந்த பேரை கூப்பிடு, தூக்கு. இது உண்டது. அட இனி வீடியோல இப்படிதான் இருக்கும். இந்த காவாசிக்கு தான் உங்களுக்கு இடம் இருக்கு. இத தூக்கி போட்டு ஆடாதீங்க. பவானி சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு டிக்கி வடி பிரச்சனை இருக்கு. அத பத்தின கருத்து என்ன உங்களோட? என்ன வாழ விடுங்க. என்னடா இப்படி கேக்குற? பவானி எந்த பறவைக்கு டிக்கி வலின்னு சொன்னாரு? ஆஸ்ட்ரிச்னா என்ன? தீக்கோழி. இது தீக்கோழியா? இது எமு. பவானி அப்பவே சொன்னான்.
படிக்காத நாங்களா பெட்டர்ஸ் காட்டுறா எங்க எப்படி காட்டுறா டான்ஸ் ஆடுது மூசிக்க ஆனா கொஞ்சம் கொட்டி இதுதான் போட் சவாரியா டக்குனு ஷிட் இதான்டா போட் சவாரி என்னடா சொல்ற இதைத்தாண்டா இப்ப சுத்தி இது புதுசா போட்டுக்கிறானுங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது இருந்துச்சுடா. உண்மையா எல்லாரும் இதைத்தான் போட் சவாரின்னு இருப்பாங்க அங்கதான் அது போட் சவாரி தம்பி பார்த்து பாத்தியா அது சபதத்துல நிக்குது பயந்துட்டா டாடா பாய் மயிலுன்னா இறக போடாது ஏன் சரி சொல்லும் மயிலு தருவானு இதோட தான் நீங்க பவானியோட ஸ்டோரி கதைக்கணும். பவானி முட்டை போடுறது அப்செட்டா என்ன செய்யணும் டேய் நான் ஆண்டா அங்க இருக்கு பொண்ணுன்னு சொல்ல போது தெரியல என்னடா மண் தின்னது இப்படி தின்றது பிறகு முட்டை போடுறது அப்செட்னா இருக்கிட்டாண்டா நீ இதோட நான் கட்டி பிடிச்சி போட்டோ ஒன்று எடுக்கிறேன் இது அவ்வா கொடுக்குற மாதிரி. ஸோ ஓகே கைஸ், நாங்கள் கேலினியா வாட்டர் வேர்ல்டு வந்தோம், சுற்றி பார்த்தோம். இதுக்கு வந்து கூடுதலாகவே வந்து இந்த பேர்ட்ஸும் மற்றது இந்த மீன் அந்த மாதிரியான கேட்டகரிஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் இதில் ஃபுல் பேக்கேஜ் நாங்கள் எடுத்திருந்தோம் 1100 ரூபாய்க்கு. இதுக்குள்ள வந்து வாட்டர் சஃபாரி பேக்கேஜும் இருக்கிறதால பர்த். அது இல்லாமல் நம்ம ரஜீவன் தலைவர் வந்து இந்த கன் ஷூட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. இது வந்து 5 ரீஃபில் கொடுப்பாங்க 400 ரூபாய்க்கு. பஞ்சர் தெரியுதா கொடுத்த 5 ரீஃபில் யூஸ் பண்ணியிருக்கா. வடிவா ரீஃபில் எல்லாத்துலயும் பட்டிருக்கு. ஸோ 400 ரூபாய்க்கு இதுவும் வேர்த்து. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எங்களுடைய ஒப்பீனியன் என்ன 1500 ரூபா. ஆமா 1500 ரூபா. ஆனா இதையும் அந்த பேக்கேஜுக்குள்ள வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எங்க பர்சனல் ஒப்பீனியன். லொகேஷன் கெலனியல்ல இருக்கு, அது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் யாருக்குமே தெரியாத இடமா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னுக்கு தெரியாம இடமா இருக்கு. அப்படி என்ன இருக்குது இதுல? முதல் இருந்துச்சுடா, முதல் ஒண்ணு இருக்கல. இந்த போட் சர்வீஸ் ஒண்ணுமே இருக்கல. இப்பதான் அந்த டைம்ல 200 ரூபா. சரி ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு நாங்க நம்புறோம். இருக்குன்னு நாங்க சொல்ல போனா சின்னாக்களுக்கு தான்டா இது. அப்படின்னு இல்ல, நாங்க வந்து என்னதுக்கு அடல்ட்னு போட்டு 1100 ரூபா வாங்குவாங்க. நம்ம சில்ட்ரன் ஒன்னில வச்சிருக்க வேண்டியதுதானே. 5 வயசு குழந்தையே போய் பார்த்துட்டு வானா வந்துரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு இருங்க. உங்களுக்கு இதே மாதிரியான கண்டினியூஸா வேற ரிவ்யூவா இருக்கலாம், எக்ஸ்ப்ளோரா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ வீடியோஸ் போடணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் கண்டென்ட்ஸ் கண்டினியூஸா தந்து கொண்டிருக்கோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கிருஷாந்த் அண்ட் சரண்யா அண்ட் ரஜீவன். பாய் பாய்.